இந்த ஆங்கில பிரேயர் ஜெபத்துக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? பிரேயர் என்கிற 5 எழுத்து. பி ஃபார் ப்ளீட். பீனா என்ன செய்யணும்? ப்ளீடிங், கெஞ்சணும். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன? ஆர் ஃபார் ரியலைஸ். ரியலைஸ் எண்ணத்தை ப்ளீட் பண்ற, எண்ணத்தை கேட்கறங்கிறத ரியலைஸ் பண்ணணும். எது கேட்கிறோம், எதுக்கு கேட்கிறோன்னு தெரியாம நிறைய விஷயங்கள் கேட்கிறோம் இல்லையா? எதை கேட்கிறோம், எதுக்கு கேட்கறத தெரியாம. அதுக்கு அடுத்தது PRA, ஆஸ்க். ஆஸ்க் இன் ஃபெய்த். என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மன்றாட்டு மரியமான ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நகைச்சுவை கேள்விப்படாதம்மா, நல்லா ஜெயிப்பாங்களாம். ஒரு மரம் விழுந்து போச்சான். ஆண்டவரே மரத்தை தூக்கு, தூக்க மாட்டார். ஆண்டவரே மரத்தை தூக்கு, தூக்க மாட்டார். எங்கிட்டு தூக்குவார் ஆண்டவர் இல்லையா? அப்போ ஒரு பக்கம் கேட்கறது, ஒரு பக்கம் விசுவாசம் இல்லாது எப்படியா? அப்போ ஏ ஃபார் ஆஸ்க். அதுக்கு அடுத்தது ஒய். ஒய்னா ஈல்டுன்னு அர்த்தம். ஈல்டுனா என்னது? கொடுத்தல். ஒரு குடிகாரன் குடியை விடணும்னா ஜெபிக்கணும், அந்த குடியை மேலே விடுறதுக்கு அவரை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், என்ன செய்யறது? இப்படி இழுத்துக்கிறது, கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, எடுத்துக்க. பார்த்தீங்களா? அப்படி தான் நிறைய விஷயங்களை செய்கிறோம். எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை கடவுளிடம் ஒப்பு கொடுப்பது இல்லை. நிறைய ஜெபங்களை சற்று பரிசோதித்து பாருங்க தவக்காலத்தில் இல்லையா? அப்போ நம்முடைய ஜெபம் பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஈல் அதுக்கு அடுத்து என்ன எடுத்து எக்ஸ்பெக்ட் ஃபார் தி ஆன்சர் அப்படிங்கிறாங்க. பதிலுக்காக காத்திருக்கணும். இன்றைக்கு Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 5வது வார்த்தை. யாராவது வீடியோ வச்சிருக்கீங்களா? இறை வார்த்தை நுழைவதற்கு முன்பாக மிக அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? விடுதலை பயணம் 3:5. வராதே, இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம், நீ நின்று கொண்டிருக்க இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். புனிதமான நிலம் என்றார். கலைஞரை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது எப்ப சொன்ன வார்த்தை? எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் மோசேவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்த போது, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான இடம், புனிதமான இடம். நான் நிற்கிற இடம் புனிதமான இடம், புனிதமான இடம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழிவதில்லை என்பதற்கு இங்க இருக்கக்கூடிய நம் அனைவரும் சாட்சிகள் இல்லையா? ஒரு 18 வருடத்துக்கு முன்பாக இது ஒரு பெரிய காடாக இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பெரிய காடாக, யாரும் காணாத காடாக இருந்ததை ஆண்டவர் அன்னை மரியாளுடைய இந்த நீர் ஊற்றினுடைய அற்புதத்தின் வழியாக, தந்தை பெனடிக்டினுடைய தந்தையர்கள் வழியாக இதை ஒரு மாபெரும் புனிதமான இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் பெங்களூரிலிருந்து பல இடங்களிலிருந்து நீங்கள் அன்னையை தேடி வந்திருக்கிறீர்கள். Praise the Lord. 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 ஆண்டவரோடு இணைந்தவர்கள், ஆண்டவர் கூறுவது போல என்ன சொல்றாரு? என்னோடு இணைந்திருப்பவர்கள் என்னை விட அதிகமாய் செய்வார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவரோடு இணைந்தவர்களே அதிகமாக செய்கிற போது அவரை பெற்ற தாய் அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரா? அதிசயங்களை செய்யாமல் இருப்பாரா? இந்த இடத்தை ஒரு காடாக, யாரும் கண்டுகொள்ளாத இடமாக இருந்த இடத்தை ஒரு அற்புதமான இடமாக மாற்றி, இடத்திலே அற்புதமான இந்த புனிதமான இடத்திலே மோசேக்கு சொன்ன வார்த்தை தான் அன்புக்குரியவர்களே
இன்று உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the முதன் Lord. முதலிலே விவிலியத்திலே அதிசயத்தை கண்ட மனிதர் யார்? மோசே. கடவுளை முகமுகமாய் பார்த்த மனிதர் யார்? மோசே. ஒரு மோசே எப்படி இருந்தார் கடவுளை சந்திப்பதற்கு முன்பாக என்பதை விவிலியம் தெள்ளத் தெளிவாக கூறுகிறது இல்லையா? ஒரு முரடனாக, ஒரு மூடனாக, ஒரே அடியில கொலை செய்யக்கூடியவனாக இருந்தார் இல்லையா? ஆமாம். ஒரே அடி, அவ்வளவு மூடனாக இருந்தவரை எப்படி ஒரு தலைவனாக. எங்களுக்கு ரோமையிலே அந்த பயிற்சி கொடுக்கிற போது மோசே பயிற்சி என்று 1 மாசம் கொடுப்பாங்க. அந்த மோசே பயிற்சிகளை அப்படிப்பட்ட அவர் எப்படி கொடுமையானவர் இருந்தார் என்கிற ஒரு மனமாற்றம் தவக்காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் தொடக்கத்தில் இந்த வார்த்தையை சொல்றேன் இல்லையா? ஆக இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஏதோ வேலை இல்லாமல், இல்லை ஃபாதர் சொல்லுவார், அங்கு சொல்லுவார், இவங்க சொல்லுவார் வந்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் வந்திருக்க இடம் புனிதமான இடம். இது அன்னையினுடைய அற்புதமான இடம். லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அதே அற்புதத்தை இங்கு காலையிலிருந்து வந்த பிறகு நான் அந்த அனுபவத்தை உணர்வு பூர்வமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அன்னையினுடைய இந்த அற்புதம் எப்படி நடந்திருக்கிறது, எப்படி அற்புதமான ஒரு இடமாக அன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்களை பாருங்கள். எளிமையான இடம், யாரும் கண்டுகொள்ளாத இடம் இல்லையா? அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து இன்று நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எனவே இந்த தவக்காலத்தில் அவரோடு இணைந்து சும்மா யார் வந்திருக்கீங்களா? கை வீசமா? கை வீசணும். ஏதோ ஒரு விண்ணப்பங்களோடு ஏக்கங்களோடு வந்திருக்கிறீங்க இல்லையா? அன்னை மரியாள் எல்லாவற்றுக்கும் பேறு போனவள் தான், பேறு பெற்றவள் தான். ஆனால் அந்த பேறு பெற்றதிலே நேரம் இருந்தால் தியானிப்போம். நம்பிக்கையில் பேறு பெற்றவர் இல்லையா? நம்பிக்கையில் பேறு பெற்றவர். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று கூறுகிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமையும் மிஞ்சியவராக அன்னை மரியாள் இருக்கிறார். ஏனென்று நான் பிறகு திருப்பலி நேரத்தில் கூட நாம் தியானிக்கலாம். எனவே வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் கிடைக்காமல் இந்த இடத்தை விட்டு என்ன சொல்லக்கூடாது? செல்லக்கூடாது. நிறைய பேர் தந்தை அனுப்பிய ஒரு இதில் பார்த்துருக்க, நீங்கள் சாட்சியம் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த சாட்சியம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். யாருமே நம்பிக்கை இல்லாத இடத்துல எந்த அற்புதமும் நடக்கலை. நீங்கள் நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த ஆவியானவருடைய வல்லமை கேட்போம் இல்லையா? ஆவியானவருடைய வல்லமை கேட்போம். அருமையாக பாடக்குழுவினோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். இந்த உடலை பாருங்களேன், ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்கா ஒரு உடலும்? ஆனால் உடலுக்குள்ளே ஓடுகிற உயிர் மூச்சு காற்று யாருது? நம்மளுதா? இல்லை, கடவுளுடையது இல்லையா? கடவுளுடையது. அந்த சுவாச காற்று நின்று விட்டால் நமக்கு பேர் இல்லை, நமக்கு பேர் வேற இல்லையா? நமக்கு பேரு வேற. ஆக அந்த உயிர் மூச்சு காற்றை சுவாசிக்க, அது அற்புதமாய் அதிசயமாய் மாற்ற அன்னை மரியாள் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவர் அருள் நிறைந்தவர். அந்த அருளை இன்று ஜீவ தண்ணீராக நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்கு தாகமே இராது என்று சொன்னார் இல்லையா? அந்த தண்ணீருடைய பிறப்பிடமாய், இருப்பிடமாய், அற்புதத்தின் இடமாய் இடத்தை அன்னை மரியாள் வழியாக தந்தையாம் கடவுள் தன் மகனுடைய வழியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு மாதமும் இந்த 2வது வாரத்திலே நாம் சிறப்பித்தாலும் இந்த தவக்காலத்திலே இன்னும் அதிகமாக சிறப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபமாலையிலே ஜெபித்தது போல ஜெபம், தவம், தர்மம், இந்த 3 செயல்களையும் ஒவ்வொரு ஆண்டு நாம் செய்தாலும் இது எப்படி செய்ய இருக்கிறோம் என்று நாம் எல்லோரும் களைப்பாக இருப்பீங்கன்னால் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாய் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலும் இந்த தியானத்திலும் அன்னையை தேடி வந்திருக்கிற நாங்கள் அவரை போல அவருடைய பண்புகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதன் வழியாக உடைய ஆசீர்வாதத்தில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று பாடி செபிப்போமா? கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தரும்படியாய் அவரிடம் கேட்போமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி மோசே ஜெபித்தபோது வல்லமை இறங்கி வந்தது போல இதோ இந்த புனிதமான இடத்திலே வல்லமையா நிரப்பப்பட, சாட்சியா நிரப்பப்பட ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லோருமாய் எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நம்முடைய கவலைகள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் மாறணும். நம்மை ஆண்டவர் நோக்குகிற போது நாம் அற்புதமாய் மோசே பார்த்த போது அற்புதத்தின் சாட்சியாய் மாற்றியது போல, அன்னை மரியாளை அருளா நிரப்பியது போல நம்மையும் நிரப்பும்படியாய் இந்த தவ காலத்திலே நாம் அருளா நிரம்பி அருளின் மக்களாய் வாழும்படியாய் இதோ அவரை தேடி வந்திருக்கிற நாம் இன்று அந்த அற்புதத்தை பெறும்படியாய் கேட்போமா? ஆமென். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லோருமாய் எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது என்று தவக்கால நமக்கு கற்றுத் தருகிறது. அன்னை மரியாள் அதை அருமையாய் தன் வாழ்வில் வழியாக கற்றுத் தருகிறார். எனவேதான் அவரை உற்று நோக்குகிற அனைவரும் அந்த அருளை பெறுகிறோம். நாமும் இந்த தவ காலத்திலே அன்னையின் வழியிலே நடக்க ஆண்டவரின் ஆவியை வேண்டுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எதிரிகளின் சூழ்ச்சிகள், தீக்கிணைகள். இந்த தவ காலத்திலே சாத்தான் ஆண்டவரையே சோதித்ததை நாம் தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு அருகில் வருகிற போது சோதனை நம்மை அவரிடமிருந்து பிரிக்க துடித்துக் கொண்டிருக்கும். அன்னை மரியாளோடு இணைந்திருப்போம், அருளை பெறுவோம். ஆவியின் வல்லமையிலே நாம் நிலைத்திருக்க ஆவியின் வரங்களை கேட்போமா? எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் தாண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் தாருமே. உடல் சோர்வு அவதிகள் பலவீனங்களை நீக்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அழுவுகள் பலவீனங்களை நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த அதே பல்லவி உச்சரியுங்கள். ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியானவர் இறங்கட்டும். அன்னையினுடைய இந்த புனிதமான இடத்திலே மோசேக்கு இறங்கி வந்து தீ பிளப்பாய் அவர்களை சுட்டது போல நினைத்தது போல ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரும் இறங்கட்டும். நீங்கள் வந்திருக்கிற வேதனைகளோடு வந்திருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற, கஷ்டத்தோடு வந்திருக்கிற, கவலையோடு கஷ்டத்தோடு ஏக்கங்களோடு வந்திருக்கிற உங்கள் ஏக்கங்களை எல்லாம் பார்க்கட்டும். ஆண்டவர் வல்லவர், 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 நல்லவர், வல்லவர், வல்லவர் இறங்கட்டும். ஆவியால் இருக்கட்டும். நான் அவர்கள் மீது தூய ஆவியை பொழிவேன், அவர்களுக்கு புதிய இதயத்தை தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும். அன்னை மரியாதை ஆவியால் நிரப்பி அதே ஆண்டவர் இதோ இந்த காடாய் யாரும் கண்டுகொள்ளாத இடமாய் இருந்த இடத்தை இதோ அன்னையினுடைய அமரோற்ப பிரசன்னத்தினால் லூர்து அன்னையினுடைய இந்த காட்சியின் வழியாக கொடுத்திருக்கிற மகிமையான மாட்சிமையான இடத்திற்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. வல்லமை, 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 வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. அனைவரையும் சாட்சியாய் நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு தாகமுள்ளவர் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னீரே, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கள், ஊற்றுங்கள். வல்லமை, வல்லமை, வல்லமை நிரம்பட்டும், கிருபை நிரம்பட்டும், கிருபை நிரம்பட்டும். நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வல்லமை, 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 மகிமை. Jesus, 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 Jesus. வல்லமை, வல்லமை, அசைவாடட்டும். உச்சந்தலை நிரம்பட்டும், நிரம்பட்டும். ஆண்டவர், ஆண்டவர், வல்லமை, 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 வல்லமை. முழங்கால்களில் திடப்பட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. அன்னை தாயே, உம்முடைய வல்லமை பரிந்துரை இறங்கட்டும். Jesus, Jesus, Jesus. ஆமென், 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 ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் போகாமல் இருக்கட்டும். ஜீசஸ், ஜீசஸ். வல்லமை, வல்லமை, வல்லமை. ஜீசஸ், ஜீசஸ். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. தகப்பனே, அடிமையாயிருந்த ஆண்டவரே, அடிமையாயிருந்த மோசேயை ஆடிமைக்கு அழைத்து வந்து அவரை சந்தித்து திடப்படுத்தி, மோசே நீ வந்திருக்கக்கூடிய இடம் புனிதமான இடம் என்று சொல்லி அவரை மாபெரும் தலைவனாய் உயர்த்தினீரே. ஆண்டவரே, அதுபோல காடாய் கிடந்த யாரும் கண்டுகொள்ள முடியாத இடத்தை நீ தேர்ந்தெடுத்து இதோ என் தந்தையர்கள் வழியாக ஆண்டவரே இந்த புனிதத்தை அற்புதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இவர்கள் வரவில்லை, நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அழைப்பின் காலத்திலே உம்முடைய அற்புதங்களை பெற வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் மீது தூய ஆவியை பொழிவீராக.
வல்லமையா நிரப்பிவீராக. ஆமென். தாகமுள்ளவன் என வரட்டும் வந்து பருகட்டும் என்று சொன்னீரே. அன்னை மரியாளை காணா ஒரு திருமணத்தில் அற்புதத்தால் முதல் அற்புதத்தை செய்ய நீ அருள் கூர்ந்தீரே. ஆண்டவரே, அந்த புனிதமான இடம் மோசேயை கண்ட அதே அற்புதம் ஆண்டவரே, இந்த மக்கள் ஒவ்வொருவரும் காணுகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாள் வழியாக நீ புரிந்து வரக்கூடிய அற்புதங்களை நாங்கள் பட்டியலிட்டால் நாங்கள் எத்தனை தலைமுறைகள் வாழ்ந்தாலும் முடியாது. அதே அற்புதங்களை இதே இடத்திலே நீ செய்து கொண்டிருக்கிறீரே. நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதியும். ஆவியா நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. மகிமையா நிரப்பும், மாட்சிமையா நிரப்பும். இந்த அற்புதமான பிள்ளைகளை இந்த அற்புதமாய் மாற்றி முடிய தூய ஆவியின் சாட்சிகளாய் எங்களுக்கு சான்று பகர வரம் தாரும். ஆமென். அமர்ந்து கொள்வோம், அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, திருப்பலிக்கு முன்பாக இந்த இறைவார்த்தையை பகிர்வதற்கு முன்பாக நான் தொடக்கத்திலே சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 3:5 அது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்வின் அனுபவம். நான் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த மோசேயுடைய அனுபவம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்கிற போது, ஏனெனில் அப்படி ஒரு மோசமான ஒரு ரொம்ப எப்படி அருவருப்பாக சொல்லுது, இவனா இப்படியா மனுஷனா, இவ்வளோ முரணை பார்த்தாவே பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு மனிதனை மாபெரும் தலைவனாக மாற்றுவதற்கு அந்த முற்புதர் தான் காரணமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்த கடவுள் கடைசியாக அந்த அற்புதங்களை அன்னை மரியாள் வழியாக இயேசு பிறப்பு ஒரு அற்புதம், அந்த அற்புதத்துக்குள்ளே அந்த அற்புதத்தின் சாட்சியாக மெசியாவாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியாள் அந்த அன்னை மரியாள் செய்த புதுமைகளை நாம் விவிலியத்தில் எங்கே பார்க்கிறோம்? முதல்ல கானாவூர் திருமணத்தில், அதுதான் முதல் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி அதிகமாக பேசப்படல, ஏன்னா ஆண்டவர் இயேசுவுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி தான் இல்லையா? அன்னை மரியாளுடைய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் அற்புதம் செய்வதற்கு எப்படி துணையாய் இருக்கிறார் என்றும், அன்னை மரியாள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உயிர்ப்பு வரைக்கும் ஆண்டவரோடு இருந்தார் என்றும் ஒரே வார்த்தைகளே நற்செய்தி முடிக்கிறது இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க கானாவூர் திருமணத்தில் பாருங்க, நம்ம திருமணத்துக்கு எத்தனையோ திருமணத்துக்கு போறோம் இல்லையா? நிறைய திருமணத்துக்கு போறோம். நம்ம போனால் என்ன செய்வோம்? யார் என்ன புடவை கட்டியிருக்கிறாங்க, எப்படி நகை போட்டுக்கிறாங்க, யார் வந்திருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அன்னை மரியாள் என்ன பார்த்தாங்க? அங்க என்ன தேவை என்று பார்த்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே கூட நீங்க வந்திருக்கிற உங்களை என்ன பார்க்கிறார்? அன்னை மரியாள் பார்க்க போறார். என்ன தேவை என்பதை பார்க்க போகிறார். என்ன தேவை? நீங்க பல தேவைகளோடு வந்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் பல தேவைகளோடு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அன்னை மரியாள் என்று பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறிய குழந்தை எழுகிற இந்த மெழுகுதிரியை போய் தொட ஆசைப்படும். தாய் தொட விடுவீங்களா? விட மாட்டீங்க இல்லையா? அப்போ இந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை தாய் நீங்களே அறிந்திருக்கிற போது, உங்கள் தேவைக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக அன்னை மரியாள் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அங்கே அந்த திருமண விருந்திலே அந்த திராட்சை ரசம் என்பது அந்த யூத பாரம்பரியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை விவிலிய பாரம்பரியத்தை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா மது என்றாலே, திராட்சை மது என்றாலே நம்முடைய கலாச்சாரத்தில் அது வேற இல்லையா? அது வேறு, சிட்டிசன், குடிமகன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பற்றி நம்ம பேச போகல இப்போ இல்லைங்களா? அதுக்கு இல்லை. ஆனால் அந்த கலாச்சாரத்திலே அது முக்கியமான ஒன்று. நம்ம சாப்பாட்டில் பிரியாணி வச்சுக்கிறோமே, பிரியாணி வச்சுக்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு முக்கியமான, அது குறைஞ்சி போச்சுன்னா, ஒரு லெக் பீஸ் போச்சுன்னா பிரியாணியில் விடுவீங்களா? போட்டுற மாட்டீங்க, பறிஞ்சு கட்டிட மாட்டீங்க. அது போல வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு விருந்து என்றால் அது இல்லாமல் இல்லை என்கிற நிலையில் தான் அது தேவை என்பதை அறிந்திருந்தார். இங்கே பாருங்க, அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம சுருக்கமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நேரம் வரமில்லை என்று சொல்லியும் அன்னை மரியாள் நிப்பாட்டினாங்களா? அவர் சொல்வதை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த தவக்கால தவம் ஜபம் தர்மத்தில் என்ன செய்யணும்? நம்ம சொல்றதை இல்லை, நம்ம நினைக்கிறத இல்லை, அவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ். இது கானாவூர் திருமணத்தில் நடந்த விவிலியத்தில் நடக்கக்கூடிய அற்புதம். அதற்கு பின்னாக பார்த்தோம்னா லூர்து நகரில் நடந்த அற்புதத்தை நான் படிச்சிருக்கேன். எப்போ நடந்தது? 1858 எத்தனை முறை காட்சி கொடுத்தாரு படிச்சுக்க படிக்கிறது. அது காட்சி கொடுக்கிற போதெல்லாம் என்ன சொன்ன அன்னை மரியாள்? நானே அமல உற்பவம். நானே அமல உற்பவம்னா என்ன? என்ன அமல உற்பவம்னா என்ன? அமலவரை அமலம்னா என்ன? மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கு இல்லாதது. மலம்னா அழுக்கு, தெரியல? மலம் என்றால் அழுக்கு, ஆனால் அமலம் ஆமலம் என்றால் அழுக்கு இல்லாத, அப்படின்னா தூய்மையானவர். அன்னை மரியாள் இயேசுவை தூய்மையானவராக கரித்தரித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் சந்தித்த போது என்ன சொன்னார்? அருள் நிறைந்தவளே வாழ்க. அது செய்தியா? அது செய்தியா? அது செய்தி இல்லை, அது வாழ்த்து. நல்லா பாருங்க, ஒரு வாழ்த்தை சொல்லி வீட்டு கூட பார்ப்போம். உங்களை ஒரு வாழ்த்து புகழ்ந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம் இல்லையா? ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம், அப்படித்தானே? இங்க பாருங்க, கபிரியேல் ஒரு ஆப்பு வைக்கிறார் அன்னை மரியாள். நம்ம சொல்றோம் மங்கள வார்த்தையை சொல்றோம். இப்ப நிறைய பெண்கள் வந்து ஏன் கூட கேள்வி கேட்கிற பாருங்க, இது மங்கள வார்த்தையே கெட்ட வார்த்தையை இப்ப சொல்லுங்க, பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்னு சொல்லி புகழ் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அடுத்து சொல்றார். இப்ப அடுத்து அந்த செய்திக்கு அடுத்து வருவோம். அதுக்கு அடுத்து செய்றாரு, நீ ஒரு கருவுற்று இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப அன்னை அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு புகழ்ந்துட்டு ஆண்டவர் உம்மோடு இருக்கா இன்னும் அதிகமா புகழ்ந்துட்டு என்ன சொல்றாரு? நீ கருவுற்று இருக்கிறாய். இப்ப சொல்லுங்க, அது எப்படி கருவுற்று இருக்கிறாய்ங்கிறாரு? எப்படி நிகழும் என்று அன்னை மரியாள் கலங்குறாங்க. இப்ப அறிவியல் உலகம் கணவன் மனைவி உறவு கொள்ளாமலே டெஸ்ட் பேபி பிறக்கிற உலகத்தை வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ ஏஐயில் அப்படியே குழந்தைய உருவாக்குறது இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் இப்போ தியானத்தில் வந்திருக்கிற நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே, அம்மா நான் தியானத்தில் பரிசுத்தாவி என்னோட இறங்கி நான் கர்ப்பமாக இருக்கிறேம்மா அப்படின்னு உங்கள் பிள்ளை சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? எவண்டி அவனு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டோமா? கேட்போம்ல? இந்த உலகம் இல்லையா, 21, 22ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய நமக்கு இந்த நினைவுனா, நினைத்து பாருங்கள், ஒரு யூத சமுதாயம், ஒரு யூத பெண் ஒரு ஆண்மகனை திறந்து கண்ணால் தாண்டி சன்னடத்தை வந்து பார்த்துட்டாவே வேசி என்று முத்திரையிடக்கூடிய அந்த உலகத்தில் கணவனை அறியாமல் கருத்தாங்கியிருப்பது நல்ல செய்தியா? நல்ல செய்தியா? இல்லை, நல்ல செய்தி இல்லை. அதுதான் அன்னை மரியாள் அந்த வார்த்தை, விவிலிய வார்த்தைகளை மேலோட்டான வாசிக்கூடாது. அதை கேட்டு அன்னை மரியாள் கலங்கினார். கலங்கி என்ன சொல்றார்? இது எப்படி நம்ம சும்மா எப்படி நிகழல, இது எப்படி நிகழும் வேதனையே கேட்டாங்க இல்லையா? அதுக்கு ஆண்டவர் கபிரியேல் என்ன சொன்னாரு? கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் முடியாது ஒன்றும் இல்லை என்று சொன்ன போயாம வேலையை பார்த்து அன்னை மரியாள் சொல்லல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதைத்தான் தூய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்வார், எனக்கு வலுகூற்றினுடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்கு வலுகூற்றினுடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொன்னார். நல்லா பாருங்க, நம்பிக்கையின் தொடக்க புள்ளியார் அன்னை மரியாள். ஒரு பெண் ஒரு யூத சமுதாயத்தை எப்படிப்பட்ட அவமானங்களை, துன்பங்களை, துயரங்களை, அவதூறுகளை சந்திக்க வேண்டும் என்று அறிந்திருந்தும் கலங்கிய பெண் ஆண்டவரால் முடியாத ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனேயே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி எல்லா நிகழ்வுகளையும் அவர் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் என்று கூறுகிறோம். அங்கே லூர்து நகரிலே காட்சி கொடுத்த போது, அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்த போது ஒவ்வொரு முறை அமலோற்பம் என்று சொல்லுகிற போது ஜெபமாலை ஜெபியுங்கள் மிக பக்தியோடு அர்ப்பணமாக நான் ஜெபித்தோம் இல்லையா? அந்த ஜெபமாலை எப்படிப்பட்ட ஜெபமாலையா இருக்கணும்? நம்பிக்கைக்குரியதாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிக அருமையாய் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி அந்த அன்னை மரியாளை புகழ்ந்தோம் இல்லையா? அது வெறும் வார்த்தையாக அல்லாமல் அன்னை மரியாள் அந்த வாழ்வினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அதே அற்புதத்தை இன்று இந்த இடத்திலும் காட்சி கொடுத்து இத்தனை பேரை, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பீங்களா? இல்லையா?
யாரும் வரல. அப்போ இத்தனை பேர் எழுத்திருக்கிறார் என்றால் அன்னை மரியாள் பிறந்த இடம் எங்கே, அவர் வாழ்ந்த இடம் எங்கே, அவர் இங்கே நாம் கொண்ட அற்புதத்தை நடக்கிறார் என்றால் அதுதான் ஆண்டவரோடு இணைந்திருப்பதனுடைய சாட்சியம். அதுக்கு அடுத்து பார்க்குறோம் பாத்திமா நகரிலே 1917 நடந்த அற்புதத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து கோதலப்பு நகரிலே 1531 இடத்துல இருக்க பார்க்குறோம். அப்புறம் அங்கெல்லாம் ஏன் போகணும்? நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தலத்திலே இல்லையா, நம்முடைய தமிழ்நாட்டிலே வேளாங்கண்ணி திருத்தலத்திலே நடந்த அந்த அற்புதத்தின் வழியாக யாராவது வேளாங்கண்ணி போகாதன்னு இருக்கீங்களா? இங்கே யாருமே இல்லை இல்லையா, எல்லோரும் சென்றிருக்கிறோம். நான் அங்கு பணியாற்றிருக்கிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி அந்த கஜா புயல் வருகிற போது அந்த வருடம் நான் அங்கு பணியாற்றிருக்கிறேன். பல அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த பட்டியலாம் நான் சொன்னால் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் உட்காந்து நான் சொல்லணும். அப்படி கூட அது கூட 10 மாதம் தெரியாது. அவ்வளவு அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே அற்புதத்தை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று இந்த இடத்திலும் நீங்கள் பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல் நாம் பகலிலே பவனி வந்தோம். பகலிலே இந்த திருச்செவமாலை பவனி வந்தோம். லூர்து நகரிலே நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. நானும் அந்த பவனிகளை பங்கிட்டு இருக்கிறேன். அந்த பவனிகளை கண்ட அற்புதத்தை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோல் பல அற்புதங்கள் தியான கூடங்களில் நடந்திருக்கிறது. அந்த அற்புதம் இன்னும் எனக்கு மெய் சிலிக்க வைக்கிறது. கிட்டத்தட்ட 2007 நான் லூர்து நகரிலே சென்று அங்கு ஒரு வாரம் எங்களுடைய அருத்தந்தையர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய அமலமறை தியாக அருத்தந்தையர்கள் அங்கு இருக்கிற போது இந்த திருப்பலிகளும் இந்த பவனிகளும் பங்கேற்ற போது அதை நாம் டிவியில் பார்க்க விட நேராக பார்க்கிற போது இன்னும் அதிகமாக மீசிலுக்கும் இல்லையா, அது மறக்க முடியாது. டிவி மற்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதை விட நேராக ஒரு விபத்தை பார்க்கிற போது அது எப்படி இருக்குன்னு தெரியலையா. அப்படிப்பட்ட அந்த ஒரு மருத்துவமனைந்து ஒரு வீல் சேர் அப்படியே ஒரு இது சேர் இருக்கு இல்லையா, அதில் தான் இழுத்து வந்தாங்க. அந்த பவனியில் இழுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு நடந்தார். அந்த பவனி தெரியும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. மெழுகுதிரிய அவர் இது மாதிரி இது கோலை மாதிரி இதை வச்சு அங்கே அதை செஞ்சுறாங்க. வேளாங்கண்ணி இப்போ அதை பின்பற்றுறாங்க. அப்படி பவனி பார்த்தா அவ்வளவு அற்புதமாக கண்கொள்ளா காட்சி. அப்படி அவ்வளவு பயபக்தினா அப்படி தான் இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இல்லை. அருளிந்த மாதிரியா அடியே என்னடி பண்ணுற, அச்சிஷ்ட மாதிரியா அடியே எங்கே போடுறது, அப்படி இல்லை. நம்முடைய ஜபனா அப்படித்தான் இல்லையா, வாய் சொல்லும் கை உருட்டும் மனசு எங்கேயோ இருக்கும் இல்லையா, அப்படி அல்ல. அன்னை மரியாள் இந்த எல்லா காட்சிகளிலும் அவர் என்ன சொன்னது? என்ன? செபியுங்கள் இல்லையா, செபியுங்கள். ஆனால் நாம் செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சிறிய புத்தகம் எழுதிருக்கேன், ஏன் ஜெபங்கள் கேட்பதில்லை, ஏன் இன்று ஜெபங்கள் கேட்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கணும், அன்னை மரியாள் எதற்கு, அவங்க வேலையில் சும்மா ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 5 வார்த்தைகளை நேரம் கடந்து சென்றால் 5 வார்த்தைகளை மட்டும் நான் திருப்பாடல. முதல்ல ஏன் ஜெபிக்கணும்? முதல்ல காரணம், ஜெபிப்பதன் வழியாக கடவுளோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஏதோ கடமைக்காக சடங்குக்காக அல்லாமல், ஜெபம் என்பது யாரோ அரைத்த மாவை, நம்முடைய கத்தோலிக்க வழிபாட்டில் யாரோ அரைத்த மாவை திருப்பி அரைப்பதில்லை, யாரோ சுட்ட தோசையை திருப்பி சுட்டு சாப்பிட்றதில்லை. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட். நம்முடைய ஜெப வழிபாடு அப்படித்தான் இருக்குது. அன்னை மரியாளுடைய அந்த துன்பம் வருகிற போது, துயரம் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது மிக அருமையாக, எப்படி அருமையாக என்றால் கடவுளோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள. திருப்பாடல் 42 வசனம் வார்த்தை என்ன சொல்லுது? கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல. அந்த கலைமான் என்ன செய்யும்? தாகம் எடுத்துட்டா எங்கேயும் வேடிக்கை பார்க்காது, யார் என்ன படம் வேடிக்கா, யார் எங்கே வர்றா அப்படின்னு பார்க்காது. என்ன செய்யும்? தாகம் 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 என்று ஓடும். தண்ணீரை கண்டவன வேடிக்கை பார்க்குமா? அப்படியே கண்ணை மூடி உறிஞ்சி குடிக்கும் இல்லையா. அப்படியே அதான் ஐக்கியம் என்பது, ஒன்றிப்பு என்பது. அப்படி ஐக்கியம், ஒன்றிப்பு நம்முடைய வழிபாட்டுகளிலே இன்று இருக்கிறதா? இது மாதிரி தியான கூட்டங்களில் வேணா இருக்கும். பொதுவான நம்முடைய வழிபாட்டுகள் இருக்கிறதா என்றால் பெரிய ஒரு கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 42 அதைத்தான் கூறுது. ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளோடு ஐக்கியப்பட ஜெபிக்க வேண்டும். எப்படி அன்னை மரியாளால் ஆண்டவரால் முடியாத ஒன்றுமில்லை என்று சொல்ல முடிந்தது? அவர் ஜெபத்திலே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தார். ஏனெனில் அவருடைய தாயும் அது மாதிரி ஜெபித்தார் இல்லையா. அவருடைய தாயும் பழைய ஏற்பாடு சாரால் ஜெபித்ததை பார்க்கிறோம், நிகோமி ஜெபித்ததை நான் பார்க்கிறோம் இல்லையா. அப்படி பாரம்பரியத்திலே ஜெபம் என்பது ஒரு சடங்காக இல்லாமல் கடவுளோடு ஐக்கியப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து நாம் ஜெபிக்கிறோம் பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கிறோம். பேதுரு கூறுகிறார் தன்னுடைய மடலிலே 5 அதிகாரத்திலே, உங்கள் கவலைகளை எல்லாம் இறைவனிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர்
உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்கிறார். அப்ப நம்ம பிரச்சனைகளை வேண்டி செபிக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனைகளை கடவுளிடம் கொடுக்கிறோமா என்பதுதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆங்கில பிரேயர் ஜெபத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? பிரேயர் என்கிற 5 எழுத்து. பி ஃபார் ப்ளீட். பீனா என்ன செய்யணும்? ப்ளீடிங், கெஞ்சணும். அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன? ஆர் ஃபார் ரியலைஸ். ரியலைஸ், என்னத்தை ப்ளீட் பண்ற, என்னத்தை கேட்கறங்கிறத ரியலைஸ் பண்ணணும். எது கேட்கிறோம், எதுக்கு கேட்கறோன்னு தெரியாம நிறைய விஷயங்கள் கேட்கிறோம் இல்லையா? எதை கேட்கிறோம், எதுக்கு கேட்கறங்கிறத தெரியாம. அதுக்கு அடுத்து PRA, ஆஸ்க். ஆஸ்க் இன் ஃபெய்த். என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மன்றாட்டு மரியமான ஒருத்தர், ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களா, நகைச்சுவை கேள்விப்படாதம்மா, நல்லா ஜெயிப்பாங்களாம். ஒரு மரம் விழுந்து போச்சான். ஆண்டவரே மரத்தை தூக்கு, தூக்க மாட்டார். ஆண்டவரே மரத்தை தூக்கு, தூக்க மாட்டார். எங்கிட்டு தூக்குவார் ஆண்டவர் இல்லையா? அப்போ ஒரு பக்கம் கேட்கறது, ஒரு பக்கம் விசுவாசம் இல்லாது எப்படியா? அப்போ ஏ ஃபார் ஆஸ்க். அதுக்கு அடுத்தது ஒய். ஒய்னா ஈல்டுன்னு அர்த்தம். ஈல்டுனா என்னது? கொடுத்தல். ஒரு குடிகாரன் குடியை விடணும்னா ஜெபிக்கணும், அந்த குடியை மேலே விடுறதுக்கு அவரை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், என்ன செய்யறது? இப்படி இழுத்துக்கிறது, கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, இழுத்துக்க. பார்த்தீங்களா? அப்படி தான் நிறைய விஷயங்களை செய்கிறோம். எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை கடவுளிடம் ஒப்பு கொடுப்பது இல்லை. நிறைய ஜெபங்களை சற்று பரிசோதித்து பாருங்க தவ காலத்தில் இல்லையா? அப்போ நம்முடைய ஜெபம் பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஈல் அதுக்கு அடுத்து என்ன? அடுத்து எக்ஸ்பெக்ட் ஃபார் தி ஆன்சர் அப்படிங்கிறாங்க. பதிலுக்காக காத்திருக்கணும். இன்றைக்கு காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அவசர உலகம், ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட், அவசர உலகம். இதனால் காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அதனால் கேட்கறது இல்லை. அதுக்கு அடுத்தது ஆர், திருப்பி ரியலைஸ், ரிக்வெஸ்ட். அப்போ ஒரு சைக்கிள், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஜெபம் என்பது இந்த ஒரு 5-6 வீலை கொண்டது போல், வீலில் ஸ்போர்ட்ஸ் கம்மி இருக்கும் இல்லையா, அதுபோல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்குதான்னு பரிசோதித்து பாருங்கள். அப்போ ஏன் ஜெபிக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்க ஜெபிக்கணும், பிரச்சனை வந்து வெற்றி பெற ஜெபிக்கணும், அடுத்து நிறைய மகிழ்ச்சி கிடைக்க ஜெபிக்கணும்னு கடவுள் சொல்கிறார். அதாவது யோவான் நற்செய்தி 16 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் 24, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நீங்கள் கேட்குறீங்க, கேட்காதவங்க யாராக இருக்கிறோமா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்கிறோமே, ஏன் கிடைக்கவில்லை? அப்போ நான் கேட்பது எதை கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? அன்னை மரியாளிடம் வந்திருக்கிறீங்க, இது அற்புதமான இடம், இது புனிதமான இடம். நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அவரிடம் குறையில்லை, குறை நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து கிடைத்தது பெற்றபோது நமக்கு என்ன செய்யும்? ஒரு புதிய சக்தி, பலன் கிடைக்கும் இல்லையா? ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். திருத்துதர் பணி 44 அதிகாரம் 31 அதைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் தூய ஆவியை பெற்றபோது என்ன செஞ்சாங்க? பயங்கர வல்லமை அடைஞ்சாங்க. வேற எங்கே போவானா? பழைய ஏற்பாட்டில் எப்படி மோசையோ அதுபோல் புதிய ஏற்பாட்டில் என்னுடைய பார்வையில் பேதுரு, அவர் ஒரு முரணன். பேதுரு ஒரு முரணன். இயேசு சந்திக்க முன்னாடி இல்லையா, இங்கேயே ஒரு கூடாரம் அமைப்புமா அப்படின்னார். உடனே எங்கே? மலை மேலே. இங்கேயே 3 கூடாரம் அமைப்புமா அப்படின்னு கேட்டார். ஆனால் உடனே 3 இல்லை அவனுக்கு தெரியாது அப்படின்னு கோழையாக மாறினார். கோழையாகவும் ஒரு முரணனாகவும் இருந்தார். யார்? பேதுரு. அந்த பேதுரு தூய ஆவியை பெற்ற பிறகு யூத சங்கத்துக்கு எதிராக துணிஞ்சு நின்று பேசினவர் பேதுரு. அப்போ அந்த துணிச்சலை தரது எது? இந்த ஜெபம், இந்த ஜெபம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதன் வழியாக நாம் பலன், அமைதி பெற முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அமைதி கொண்டு நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் விவிலியத்திலே கானா ஊரிலே, லூர்து நகரிலே, பாத்திமா நகரிலே, கவுளதிப்பு நகரிலே, வேளாங்கண்ணி திருத்தலை மட்டுமல்ல, எங்கும் அதே அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை எப்படி செய்கிறார்? ஜெபத்தினால் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையான ஜெபம், நம்பிக்கையான ஜெபம் இல்லையா? நம்பிக்கையற்ற ஜெபத்தினாலே எந்த அர்த்தமும் இல்லை. எனவே அந்த ஜெபத்தில் நம்மை வழிநடத்த நாம் இப்பொழுது அந்த ஜெபம் என்பது கத்தோலிக்க திருவையை பொறுத்தவரைகளே அது அடிப்படை ஆணிவேராக இருப்பது திருப்பலியும் ஆராதனையும். அதற்கு அடுத்துதான் மற்றவைகள் இல்லையா? அதனுடைய கிளைகள் தான் மற்ற ஜெபங்கள்லாம். நம்ம என்ன செய்கிறோம்? கிளைகளை பிடிச்சிக்கிடுறோம், ஆணி வேரையும் அந்த மரத்தையும் விட்டுறோம் இல்லையா? அதுதான் செய்கிறோம்
இல்லையா? அப்போ எது தேவை என்பதை நாம் முழுமையாக நினைத்து பார்த்து இந்த தவக்காலத்திலே இப்பொழுது நாம் அடுத்து அன்னை மரியாள் வாழும் நற்கருணையாக இருந்தார் இல்லையா? அவர் அந்த ஆண்டவரை தன்னுடைய கருவிலே சுமந்தார். இப்போ நற்கருணை கதிர் பாத்திரத்துக்கு நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? அந்த நற்கருணை ஆண்டவரை தாங்கி இருப்பதனால தான் ஆராதிக்கலாம். அவரையே தாங்கியவரை நம்ம வணக்கம் செலுத்தணுமா வேணாமா? செலுத்தணும் இல்லையா? அப்போ அதைத்தான் நம்முடைய திரு அவை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டையும் இந்த ஆராதனையும் நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம். ஒரு தாய் தேற்றுவது போல என்கிற பாடல் நமக்கு அனைவரும் தெரிந்த பாடல் இல்லையா? அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து இந்த அன்னை மரியாள் அன்று கானா ஊரிலே செய்த அற்புதத்தை, லூர்து நகரிலே செய்த அற்புதத்தை, கொடோல்பு நகரிலே செய்த அற்புதத்தை, பாத்திமா நகரிலே செய்த அற்புதத்தை, வேளாங்கண்ணி திறந்த அற்புதத்தை அங்கு மட்டும் செய்யவில்லை, இங்கு நாகமங்கலத்திலும் அன்னை அற்புதத்தை நம் வழியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சிகள். ஆண்டியால் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் கேட்போம். என்ற தெய்வமே, கருணை தோன்றமே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பவரே, மனக்கவலையை தீர்ப்பவரே, இறங்குமையா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே அப்பா, ஒரு மாற்றத்தை தாரும் தெய்வமே. இதோ இந்த 40 நாட்களில் அப்பா நாங்கள் மாற வேண்டும். சக்தி தாரும் இயேசுவே. எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இது தவ காலத்தின் 4வது வாரம். தவம் ஜபம் தர்மத்தினால் எழுந்து போன அனைத்தையும் மீட்டுக்கொள்ள இறைவன் அழைக்கின்ற காலம். தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே யோவேல் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் அழைத்ததை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அவர் இவ்வாறு நம்மை அழைத்தார், இப்பொழுதாவது என்னிடம் வாருங்கள், உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று நம்மை அழைத்தார். இந்த தவக்காலத்திலே எத்தனையோ இறைவார்த்தைகளை, இந்த மனமாற்றத்தையும் அழைத்தலையும், இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்வதையும் திரும்பி வருவதையும் ஆண்டவர் பேசுகிற போது கடவுளுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் ஆழமாய் பேசக்கூடிய வார்த்தை தான் லூக்கா நற்செய்தி 15 அதிகாரத்திலே அந்த ஊதாரி மைந்தன் ஓமை. காணாமல் போன மகன் இந்த பல வார்த்தைகளிலே கூறுகிறோம். அவன் பன்றி கூட்டங்களோடு இருந்தபோது ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? நான் எழுந்து என் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன். என் தந்தையின் இல்லத்தில் வேலையாட்களுக்கே நல்ல உணவு கிடைக்கிறது, இங்கு பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கூட கிடைப்பதில்லையே. பன்றிகள் என்பது பாவத்தினுடைய அடையாள சொல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த அற்புதமான புனிதமான இடத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமென்றால் அந்த ஊதாரி மைந்தனைப் போல நம்மிலே அறியாமல் இருக்கக்கூடிய பாவங்களை, அறிந்த பாவங்களை அவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்வோம். அந்த ஊதாரி மைந்தனைப் போல இதோ நான் பாட இருக்கிற அந்த பாடலை முடிந்தால் பாடுங்கள், இல்லையேல் எழுந்து என் தந்தையின் இல்லத்திற்கு செல்லுவேன். உடலளவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும், உங்கள் உறவுகளுக்கு தெரியும், உங்கள் அருகாமல் இருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளத்தளவிலே அவரிடம் செல்வோம். அவரிடம் சென்று அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பு என்கிற விருந்திலே பங்கேற்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. பாடுவோம். எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. எல்லோருமாய் எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. சொல்லுங்க. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. நான் ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. நான் ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. ஓடி வந்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. ஓடி வந்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. சொல்லுவோம். எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. உலகாலும் செல்வங்கள் பெரிதென்று வாழ்ந்தேன், உறவுகள் உடைமைகள் உண்மை என்றழைந்தேன். உலகாலும் செல்வங்கள் பெரிதென்று வாழ்ந்தேன், உறவுகள் உடைமைகள் உண்மை என்றழைந்தேன். உன்னை அறிந்தேன், உள்ளம் தெளிந்தேன். உன்னை அறிந்தேன், உள்ளம் தெளிந்தேன். வாழ்வும் வழியும் உண்மையும் நீயே, வாழ்வும் வழியும் உண்மையும் நீயே. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. எல்லோருமாய் எழுந்து நான் பல்லவியை நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. உணர்வில் எழுந்து நான் ஊதாரி மைந்தன் தந்தையோடு இருக்கிற போது அவருடைய அன்பை உணரவில்லை. என் சொத்துக்களை குறித்து கொடு என்று சொன்னான். தந்தையோடு இருப்பது சோதனை இல்லை என்று நினைத்தான். ஆனால் தந்தை கூட்டத்திற்கு மத்தியிலே
அவன் எவ்வளவு துன்புற்றான் என்பது நமக்கு தெரியும். இதோ பன்றி கூட்டம் என்பது உலக இன்பம், உலக நாட்டங்கள், உலக பற்றுதல்கள். அதிலிருந்து எழுந்து வந்து தந்தையின் இல்லத்திற்கு எழுந்து வருவோம். உதாரித்தனமாய் வாழ்ந்த, பிரமாணிக்கமற்றமாய் வாழ்ந்த குடியின் வெறியிலும் உலக இன்பங்களிலும் உடல் இச்சைகளும் உலகத்தின் போக்கின்படி வாழ்ந்த தருணங்களை எல்லாம் விட்டு விலகி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். தீயோன் அழிவை நான் விரும்பவில்லை, தீயோன் மனமாறி வர வேண்டும் என்றே ஆண்டவர் அழைக்கிறார். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர், இரக்கம் கொண்டவர். அவர் வழியாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பாவின் இல்லம் தேடி ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. சொல்லுங்க. ஊதாரி பிள்ளையா வாழ்ந்தேனையா. நான் ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேனையா. நான் ஊதாரி பிள்ளையா வாழ்ந்தேனையா. ஒரு நிமிடம் ஊதாரித்தனமாய் வாழ்ந்த நேரங்களை மௌனமாய் அந்த தந்தையிடம் ஒப்புக் கொடுப்பீர்களா? அதோ அங்கே ஊதாரி மைந்தன் ஓடி வருகிற போது தந்தை பின்புறமாய் ஓடி செல்லவில்லை, ஓடி வந்து அவனை அரவணைத்து முத்தமிடுகிறார், மன்னிப்பு கொடுக்கிறார், புது வாழ்வை கொடுக்கிறார், புதிய மோதிரம், புதிய உடை, புதிய விருந்து படைக்கிறார். அதுதான் திருப்பலிகளை நடைபெற வேண்டும். நாம் மனம் வருந்தினால் அது நடைபெறும். மனம் வருந்தவில்லை என்றால் மூத்த மகன் வெளியே நின்றது போல நாமும் ஆலயத்திற்கு வெளியே நின்றுவிட்டு, அதாவது பீடத்திற்கு வெளியே நின்றுவிட்டு செல்ல வாய்ப்பு ஏற்படும். அந்த தந்தையிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த தந்தையிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஊதாரித்தனமாய் வாழ்ந்தேனையா, ஊதாரித்தனமாய் வாழ்ந்தேனையா. ஓடி வந்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. ஓடி வந்து முத்தமிட்டு மார்போடு அணைத்து மன்னிப்பு தந்தீரையா. எழுந்து நான் நடந்தேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. எழுந்து நான் நடந்தேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. என் அப்பாவின் இல்லம் தேடி. என் அப்பாவின் இல்லம் தேடி. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே கூடியிருக்கிற எல்லோருடைய கருத்துக்களையும் பொது கருத்தாகவும், இங்கு பணியாற்றக்கூடிய அருட்தந்தையர்கள், இந்த ஆசிரமம், இந்த ஆலய கட்டுமான பணி அனைத்திற்காகவும், இந்த புனிதமான இடம், மோசே கண்ட அந்த புனிதமான இடத்தை விட ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களும் சாட்சிகளாய் இன்னும் அதிக அதிக அற்புதங்களை பெற்று சாட்சியாய் அன்னையின் ஈர்ப்பிடமாய் இருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் அனைவரையும் தொடக்கத்திலே கூறியது போல நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் தேடி வந்த அனைத்தும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவருடைய பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாட தவ முயற்சிகள் மகிழ்ச்சியுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் பாஸ்காவின் மறையுண்மைகளை நாங்கள் கடைப்பிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலில் இருந்த வாசகம். வாருங்கள், அவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மையும் குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார்.
மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் சின்னமானது, மழை போலவும் நிலைத்த நனிக்கும் இளியேவின் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எபிரேயமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்திடப் போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாழ்மொழியால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனையை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுத்துகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளைய அறிவும் அறிவையே நான் விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி: பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி: பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி: பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். எழுந்து நிற்போம். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, 9 முதல் 14 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு
இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய கடவுளுடைய வார்த்தை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று நம்மோடு பேசியிருக்கிறது. அன்னை மரியாளுடைய அற்புதமான புனித இடத்திலே இந்த பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்திலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க வழிபாட்டிலே வாழ்ந்து பழக்கப்பாகிவிட்ட நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தை எப்படி நம்மை பாதித்திருக்கிறது, எப்படி உண்மையானதாக இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. எனக்கு பசுமரத்தாணி போல பதிந்த வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்கிற போதெல்லாம் நம்முடைய பெங்களூர் உயர்மாவரை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் அல்போன்ஸ் மத்தையாஸ், நான் பெங்களூரிலே எங்களுடைய அமலமுறை தியாகிகள் குறுமடத்திலே படித்து கொண்டிருக்கிற போது எங்களை சந்திக்க வந்தபோது அவர் எங்களுக்கு உரையாற்றிய அந்த மறையுரைகளை அவர் சொன்ன செய்தி, 87ஆம் ஆண்டு எங்களை சந்திக்க வந்தபோது சொன்ன செய்தி இன்னும் இந்த வழிபாட்டு முறைகளை, இதை பல இடங்களிலே அவரே சொல்லியிருக்கலாம், பல இடங்களிலே அதை நாம் கேள்விப்பட்டும் இருக்கலாம். பல விதமாக ஒரு துறவற வார்த்தைப்பாடு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த வார்த்தைப்பாடு ஆங்கிலத்திலே நடைபெற்றது. ஒரு நிகழ்வு என்றால் அங்கே ஒலிபெருக்கியை நாம் வாடகைக்கு எடுப்பது வழக்கம். இங்கே நம்ம கத்தோலிக்க இருக்கனால என்ன செய்ய போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்துக்காரங்க இருந்தால் நம்ம எழுந்துட்ட நேரத்தில் தான் ஹலோ மைக் செட்டிங் 1 2 3 அப்படிம்பாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க. அப்புறம் முக்கியமான இடத்துல மைக் என்ன செய்யும், கீச் பூச்சுன்னு கத்தும் இல்லையா, அப்படி நடக்கும். அப்படித்தான் அன்று பவனியாக வருகிற போது, பவனியாக வந்து கொண்டிருக்கிற போது வந்து வருகை பாடல் பாடினார்கள். வருகை பாடல் பாடி எல்லாம் பீடத்தெல்லாம் முத்தி செஞ்சு திருப்படி தொடங்குகிற போது இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் என்று ஆங்கிலத்தில் தந்தை மகன் தூய ஆவி அப்படி சொல்ல போது மைக்கு கீன்னு கத்துச்சு இல்லையா. அவர் சொன்ன வார்த்தையை நான் என்னுடைய மொழியில் சொல்கிறேன். கத்தி முடிஞ்ச உடனே அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் அடுத்து சொன்னார், சம்திங் ராங் வித் த மைக் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் நாட் ஸோ வித் யூ அப்படின்னாங்க. என்ன சொல்லியிருக்கணும் அவர் சொன்ன வார்த்தை. ஏனெனில் இன்றைய வழிபாட்டு முறைகள் ஒரு பேராயர் சொன்ன வார்த்தை. இன்றைய வழிபாட்டு முறைகள் அப்படிப்பட்ட, அதாவது பலியை அல்ல, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த தவ காலத்திலே ஆண்டவர் விரும்புவது என்ன, நாம் விரும்புவது என்ன, தவம் ஜபம் தர்மம் இவைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பது இன்றைய வாழ்வியல் செய்தியாக இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுவும் அன்னையினுடைய இந்த புனிதமான அற்புதம் வழங்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய நாம் வெறுமனே சென்று விடக்கூடாது. அதாவது கிளாஸ் சீலிங் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை உச்சரிப்பார். கிளாஸ் சீலிங்னா கிளாஸ் சீலிங் போட்டிருந்தா அது பின்ன அப்படி அது இருக்கிற தெரியாது, பின்னாடுக்கு எல்லாமே தெரியும். அதாவது
மறைவாக இருக்கக்கூடிய பாவங்கள், அதாவது கிளாஸ் சீலிங் என்பது அங்கே மறைவாக இருக்கக்கூடிய பாவங்கள். ஒரு சில பாவங்கள் வெளிப்படையான பாவங்கள், ஒரு சில பாவங்கள் வெளிப்படையாக தெரியும், இவன் அந்த பாவம் செஞ்சான் அதனால இவனுக்கு எப்படி என்கிற நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சில பாவங்கள் அங்கே அவர்கள் நல்லவர்களைப் போல பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உள்ள நிறையா இருக்கும். இங்கே பரிசேயர் பாவி என்கிற ஜப வழிபாட்டை ஆண்டவர் மேற்கோள் காட்டி யாருடைய ஜபம் கேட்கப்படுகிறது? இந்த தவக்காலத்திலே நாம் தினந்தோறும் வார வாரம் மாதா மாதம் வந்தாலும் எப்படிப்பட்ட ஜபம் கேட்கப்படும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் ஆணித்தரமாக கூறுகிறார். இங்கே இந்த பரிசேயர் சொன்னதிலே எதுவும் பொய் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் என்ன செய்தார்? தன்னை உயர்த்தினார், மற்றவரை தாழ்த்தினார். இதுதான் கிளாஸ் சீலிங். தன்னை உயர்த்தினான், நான் சிறந்தவன், நான் 10 ஒரு பங்கு கொடுக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். இதுபோல இருக்கக்கூடிய பரிசேய கிறிஸ்தவர் என்று ஒரு அடைமொழி சொற்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சமுதாயத்திலே நாம் பார்ப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வழிபாட்டு முறைகள் வழக்கத்தை மாற்றினாலும் பழக்கத்தை மாற்ற முடியாது என்பார்கள். பழக்கத்தை மாற்றினாலும் பழக்கத்தை மாற்ற முடியாது என்பது போல இந்த நம்முடைய வழிபாட்டு முறைகள் நான் தொடக்கத்திலே கூறியது போல ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிட்டதனாலே அந்த வழியின் தன்மை, அந்த வழியினுடைய உணர்வு, அந்த வழியோடு இறைவனோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிப்பு என்பது இல்லாதனாலே வெறும் பழிக்கு மட்டுமே முக்கியத்துவம். யாரு பூனைக்கு மணி கட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பூனை குறுக்க ஓடிக்கிட்டே இருந்தது, கட்டி பூச வச்சாங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு பூனை வாங்கி கட்டக்கூடிய நிலையில்தான் இன்றைய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். திருப்பாடு 51 அதைத்தான் ஆழமாக திருப்பாடு 51 இந்த தவக்காலத்தினுடைய ஒரு எக்ஸ்ரே காப்பி என்று சொல்லலாம். எக்ஸ்ரே மிஷனை போல நம்முடைய இதயத்தை முழுமையாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக ஒவ்வொரு வார்த்தைகளும் அமைந்திருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய ஜபங்கள், தவங்கள், தர்மங்கள் யாரை போல இருக்கிறது? பரிசேயரை போலவா, பாவியை போலவா? பரிசேயரை போலவா, பாவியை போலவா என்று நாம் பரிசோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு சில பாவங்கள், ஒரு சில செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்படையாய் தெரியும், ஆனால் ஒரு சில செய்யக்கூடிய திரைக்கு பின்னால் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒருபோதும் நமக்கு பலனை தரப்போவதில்லை. ஆண்டவர் உச்சரித்த வார்த்தை இன்னும் நமக்கும் பொருந்தும். இந்த திருத்தலத்திற்கு, இந்த புனிதமான இடத்திற்கு அற்புதத்தை பெற வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறோம்? பரிசேய மனநிலையிலா? நான் பாவி என்று சொல்லுகிறவன் மன்னிப்பு பெறுகிறான், நான் பாவி இல்லை என்று சொல்லுகிறவன் தான் மன்னிப்பை பெறாதவனாக இருக்கிறான் என்கிற வார்த்தைகளை நாம் உள்வாங்கியவர்களாய், ஏனெனில் இதற்கடுத்து பலியிலே அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து அது ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மட்டும் மாறவில்லை, நம்முடைய உடலும் மாற்றம் அடைகிறது, நம்முடைய உணர்வுகளும் மாற்றம் அடைகிறது. அது எப்பொழுது? நாம் பாவி என்று ஏற்றுக்கொள்கிற போது, தம்மை தாழ்த்து கொள்கிற போது, பரிசேயனைப் போல தன்னை உயர்த்தி கொண்டு கடவுளை கீழே இறக்குவது. அப்படித்தான் இன்று பல இடங்களிலே பல நிகழ்வுகளிலே நடந்து கொண்டிருப்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழிபாடுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இன்னும் கூட நகைச்சுவையாக நீங்கள் அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்களும் சொல்லி இருக்கலாம். அதாவது விவிலிய குதிரை என்று சொல்லுவார்கள். நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த மிஷினரிகள் முதலிலே வந்தது சிஎஸ்ஐ மிஷினரி என்று சொல்லுவார்கள். இயேசு சபையும் சிஎஸ்ஐ மிஷினரி வந்ததாக கூறுவார்கள். அவர்கள் வந்தபோது ஒரு குதிரை வாங்கி கொடைக்கானல் போன்ற அந்த மலை பிரதேசத்திலே அவர்கள் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக குதிரையிலே பயணித்து கொண்டிருந்தார். அந்த குதிரைக்கு அவர்கள் இவ்வாறு சொல்லி வைத்திருந்தார். நம்ம உச்சரிக்காத வார்த்தை, நம்ம இப்போ உச்சரிக்கிற தியானங்களில் அதிகமாக ஆலயத்தில் உச்சரிக்கிற வார்த்தை இயேசுவில் பிரைஸ் தி லார்ட் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம அதிகமாக உச்சரிக்கிற வார்த்தை என்ன? அதிகமாக உச்சரிக்கிற வார்த்தை ஆமேன் இல்லையா? ஆமேன்னு சொன்னால் அந்த குதிரை வேகமாக ஓடும், பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் அந்த குதிரை நிற்கும். இதுதான் அவர் சொல்லி கொடுத்திருந்தார். என்னது? ஆமேன்னு சொன்னால் ஓடும், வேகமாக ஓடும், பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் நிற்கும். இதை அவர் போகிற போது அங்கிருந்த இயேசு சபை நகைச்சுவையாக சொல்லக்கூடிய நிகழ்வு தான் நம்முடைய வழிபாட்டு முறைகள், பலிகள் எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக கூறக்கூடியது. அப்போ அந்த வாங்கும்போது அவர் சொல்லித்தான் கொடுக்கார், இப்படிலாம் செஞ்சால் அந்த குதிரை ஓடணும். ஏறி உக்காந்துட்டார். ஏறி உக்காந்த போது ஆமேன்னு சொன்னவொடனே குதிரை ஓடிச்சு.
ஆமேன்னு திருப்பி ஆமேன் அந்த சத்தத்தில் ஆமேன்ட்டாரு. வேகமாக ஓடி தறிகட்டு ஓடுது, ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. ஓடுற வேகத்தில் அந்த அந்த ப்ரைஸ் எல்லாம் சொல்லி பழக்கம் இல்லையா, மறந்துட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ நினைவு வதியாக வந்துருச்சு இல்லையா, தபல வாசம் ஆனது வந்துருச்சு. கடைசியாக கஷ்டப்பட்டு வந்து அப்படி எச்சில் நிற்கும் போது அந்த வார்த்தை சொல்லிட்டாரு, கட்டாக்கு நின்றுச்சு இல்லையா. ப்ரைஸ்லான்னு சொன்னோன்னா அப்படி மலை உச்சி அப்படி நின்றுச்சு. மேன்னாராம், என்ன விழுந்திருக்கும். அப்படித்தான் இன்று நம்முடைய பலிகள் இருக்கிறதோ என்று எண்ணியவர்களாய், அப்படி அல்லாமல் ஆண்டவருக்குரிய பலியாய் அது இருக்கிற போது, ஆண்டவருக்குரிய பலி நொறுங்கிய உள்ளமே என்கிறார். நொறுங்கிய உள்ளத்தை கொடுக்காமல் நாம் என்ன செய்கிறோம், வேறு எதையோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காணிக்கை பலியிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த பாடல் அப்பரசத்தோடு நம்மை முதலிலே ஒப்பு கொடுப்போம். அதிலே நம்முடைய பலவீனங்களாகிய செருக்கு, ஆணவம், தன்னலம் இல்லையா, நான் தான் சுத்தமானவன், நான் தான் புனிதன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பாக காட்டிக்கொள்ளக்கூடாது இல்லையா. அவைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். அன்னை மரியாள் ஒருபோதும் தன்னை உயர்த்தவே இல்லை இல்லையா. ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொன்னார் இல்லையா. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் என்கிற உணர்வோடு இந்த வழியிலே நாம் செவிப்போம். ஆண்டவரே நீர் உண்மையாகவே தூயவர், எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மையடைய உலகத்தின் தொடக்கத்தின் முதலே தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உமக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவரிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு எனக்கூட கருதாமல் தம்மையே எங்களிடம் எங்களுக்காக கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையிலே தாம் சிந்தப்பட இருக்கிற ஒவ்வொரு சொற்றத்தினாலும் உலகில் உள்ள அனைத்தும் தம்மிலே ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த இயேசு, தாம் சிந்த இருக்கிற ஒவ்வொரு சொற்றத்தமும் உலகிற்கு விடுதலையும் மீட்பும் புது வாழ்வும் தரப்போகிறது என்பதை தீர்க்கமாய் தெரிந்திருந்த இயேசு, திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியும் ஆகிய திருமகன் இயேசு கிறிஸ்து நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளத்திலிருந்து உயிர் தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா, மகனுடைய திருவருகை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பழிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, திருமகனின் பலியில் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை தயவாய் கண்ணோக்கியரிடம் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெற இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவின் ஒரே உடலாய் ஒன்று இணைக்கப்படுவார்களாக. அந்த உடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பாயஸ் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, புனித சூசியப்ப, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உமது திருமுன்னிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கச் செய்திருந்தோம். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று வளர்ந்து வருகின்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இந்த உலகத்தின் பாவத்தையும் பாவத்தினால் இழந்து போன வாழ்வையும் மீட்டுத்தர நம்மை தேடி வந்த இயேசு இன்று விருந்து படைத்து அழைத்திருக்கிறார். இந்த வாழ்வின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்துள் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே நிதம் வாழ்கின்றேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே நிதம் வாழ்கின்றேன். என்னில் இயேசுவே நிதம் வாழ்கின்றேன். எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. நான் இன்று மானிடனும் அக்கினி மழை பொழியும் அருள் வரம் நான் பெறனும். உந்தன் ஆலயமா நான் இங்கு மானிடனும் அக்கினி மழை பொழியும் அருள் வரம் நான் பெறனும். வாழ்வு மாறனும் வார்த்தையை வாழனும், வாழ்வு மாறனும் வார்த்தையை வாழனும். எம்மோடு நீர் தங்குமே, எம்மோடு நீர் தங்குமே. எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உமருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிறைப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதியுள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலே இணைந்தவர்களாகவே சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு
நன்றி. எல்லோரும் கைகளுயர்த்தி சொல்வோமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கொடை ஆராதனையை வழிநடப்பவர் ஃபாதர் வி அமல்ராஜ் OMI அருள் தந்தையானவர், ஒப்லேட்ஸ் ஆஃப் மேரி மாக்டேல் கொடியை சேர்ந்த குருவானவர் சென்னையிலிருந்து வருவார். அவர் சென்னையில் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரிയുടെ അവരുടെ അത് ഡയറക്ടറായിട്ട് പണിപ്പെടുന്ന ഗുരുവാണവർ. இன்றும் இது நமக்காக திருப்பலி ஒப்படுத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரைகளை சத்தத்தோடு தட்டி அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியில் நமக்கு அவரோடு கூட இணைந்து ஜெபிச்ச அருள் தந்தை ஆரோக்கிய சுவாமி, அவரோடு இணைந்து அவருடைய பங்கிலிருந்து வந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அருள் தந்தையான ஆரோக்கிய சாமி அவர் வெள்ளூர் டைஸில் வந்த குருவானவர். இன்று நமக்காக ஜெபித்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை சுத்தத்தோடு இவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் நாகமங்கல விசேஷமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ரெவரண்ட் ஃபாதர் ஜெனிட்டோ மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தில் வருவார். உங்கள் அனைவரும் இந்த 2ஆம் சனிக்கிழமையில் பங்கு பெற்றி அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், every second Saturday Nagammal Church celebrate special celebration starting from morning 10:30 a.m. rosary procession followed by retreat, holy mass, adoration and Eucharist procession. Coming second Saturday April 11th, Reverend Father Genito from Marthandam Diocese, he is coming over here. I request all of you to come and participate and receive manifold blessing from Our Lady of Lourdes, Nagamangalam. I thank all the volunteers who are helping this Nagamangalam church. As you know that this is not a parish, no parishioners are here. All the volunteers who are willingly coming over here every Saturday and Sunday, and they are helping willingly and very freely, very devotedly and very lovingly. They are doing all their service to this Nagamangala church. We remain always thankful all volunteers who are helping in free food as well as other service they are doing. I thank all of you. Let us give a rounds of applause to all volunteers who are helping this Nagamangalam church. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் டோட்டல் காஸ்ட் 5 crore. மோல்டிங் வேலைகள் முடித்து விட்டது. இப்பொழுது நிறைய தேவைகளுண்டு. இது முடிவதற்கு நிறைய உங்களுடைய உதவிகள் தேவையுண்டு. பொருளாகவும் உதவி ஜெபமாகவும் நம்ம நிறைய உதவி கேட்கின்றோம். விசேஷமாக இந்த ஆலயத்திற்கு 120 டீக்வுட்டில் செய்த பெஞ்சு தேவைப்படும். ஒரு பெஞ்சு அது டீக்வுட் வித் நீலர். ஒரு பெஞ்சுக்கு காஸ்ட்டு 38,000, 38,000 ரூபாய். அப்போ யார் அதை ஸ்பான்சர் பண்ணுறது, அவருடைய குடும்பத்தின் பேர் அந்த பெஞ்சினுடைய பேக்கில் எழுதப்படும். யார் விரும்பினாலும் ஒரு பெஞ்ச் என்னுடைய குடும்பத்திற்காக நான் கொடுக்கேன்னு விரும்புக, அவர் அந்த மாஸ் கவுண்டரில் பேர் கொடுத்து அந்த ஃபுல் அமௌண்ட் கட்டுங்கள். அது இந்த 120 பெஞ்சு தயாரெடுக்கிறதுக்கு 6 மாதம் பிடிக்கும். 6 months needed to make it ready. Half of the material, that is the teakwood, is already arrived. One more Lord has to come to start the work. We need people come forward and take a bench for a family, so that it will be that 120 benches will be finished. So I request all of you to pray. Sometime you may not have the money, but you pray so that Mother Mary bring lot of people to this church, so that we may finish this construction of the new church with all
structural work and interior. Now we are going to start very soon after after molding the altar side. It is still pending. We'll start the interior work. A lot of people come forward and sponsor. Then only it will be, as you know, that this is not a parish, this is a shrine, holy place. The devotees who are donating, with that money only we can construct this church. It is happening. It is by the powerful intercession of Mother Mary. It will happen because Mother Mary is very powerful, and it is because of her intercession this is happening. I request all of you to pray continuously for this particular purpose. I thank all of you for your presence here, for your contribution, for your support for Nagamangala Church. May Mother Mary of Nagamangala bless all of you. அன்னைமரியால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. ஸோ கர்நாடகாவில் அந்த உள்ளாட்சி அமைப்பு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெங்களூரில் வந்திருக்க எல்லோருமே கரம் தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு மூக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. 2 வருஷமா அங்க மஞ்சளா ரொம்ப இன்ஃபெக்ஷனு, ரொம்ப வலி, உள்ள ஒரு மாதிரி எரிச்சல், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் கம்பெனியில் மேனேஜருக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க. கேஸ் போட்டுட்டு பல பிரச்சனைகள், எங்கே போனாலும் வேலையில் வந்து வேறு எந்த பக்கம் வேலைக்கு போனாலும் பிரச்சனை. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் போனாலும், பெங்களூரில் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, வேலை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆனால் இங்கே திவ்ய நட்கரணை ஆகிறதுக்குள்ளேயே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். எப்படின்னா, ஒருத்தர் யாரோ கார் எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் அந்த வழியில் மாட்டிக்கினோம். நான் அந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் ஓடி வந்து உங்ககிட்ட சாட்சி சொல்லணும்னு காத்துட்ருக்கேன், என்னால் உங்ககிட்ட வர முடியலையேன்ட்டு. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த காரில் சுத்தமாக இடமே இல்லை, ஆனாலும் நீங்கள் வாங்க பரவாயில்லைன்ட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே என் குழந்தை, நான், எங்கள் அக்கா பையன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே எங்களுக்கு மாட்சி மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க, எங்கள் மாதா நீர் வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உம்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தார். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தார். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமறையே,
நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. நாகமங்கல லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கல லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கல லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின தாயே நமಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவின தாயே நமಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவின தாயே நமಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே